ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.3ல் 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு பையில் 12 நீல நிற பந்துகளும் எக்ஸு சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. ஓகேங்களா, சிவப்பு நிற பந்தோட எண்ணிக்கை என்னன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீல நிற பந்து 12 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்னா, அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு அதாவது ஒரு பையில் நீல நிற பந்துகளும் சிவப்பு நிற பந்து இருக்குது. அதில் ஒரு பந்து எடுக்கும் போது அது சிவப்பு நிற பந்தாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் மீண்டும் ஒரு 8, அந்த எக்ஸ் இருக்குது ஆல்ரெடி, அதோட மீண்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 8 புதிய சிவப்பு பந்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த புதிய சிவப்பு பந்தை வைத்ததுக்கப்புறம் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்குன்னா, 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல், இந்த முதல் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, அதில் பெறப்பட்ட நிகழ்தகவை போல் 2 மடங்கு அப்படின்னு இருக்கும் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ எஸ்ஸுங்கிறது என்னென்னா 12 நீல நிற பந்தும் எக்ஸு சிவப்பு நிற பந்தும். அப்போ என் ஆஃப் எஸ்ஸை நம்ம என்னன்னு எழுதலாம், இது ரெண்டும் என் ஆஃப் எஸ்னால் ரெண்டையும் கூட்டணுங்களா, 12 + எக்ஸு, இது கூட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு அதாவது ஒரு பந்து எடுக்கிறாங்க, அதில் சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போது என் ஆஃப் ஏ நமக்கு என்னன்னு தெரியாது, ஏன்னா சிவப்பு நிற பந்து எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏவோட மதிப்பு எக்ஸு. அடுத்து இதிலிருந்து நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்கணுங்களா. நிகழ்தகவு எப்படி கண்டுபிடிக்கலாம், பி ஆஃப் ஏ = என் ஆஃப் ஏ / என் ஆஃப் எஸ்ஸுங்களா ஃபார்முலா நமக்கு. அப்போது என் ஆஃப் ஏவோட மதிப்பு எக்ஸு, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 12 + எக்ஸுங்களா. அப்போது பி ஆஃப் ஏவோட மதிப்பு எக்ஸ் / 12 + எக்ஸு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின்னு, எகெயின் மறுபடியும் 8 புதிய சிவப்பு நிற பந்தை அந்த பையில் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பந்தை வச்சதுக்கப்புறம் அந்த சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி என்னென்னா, அதை பின்னு எடுத்துக்கிறோம். அப்போது என் ஆஃப் பி என்னன்னு சொல்லலாம், ஆல்ரெடி நமக்கு சிவப்பு நிற பந்து எக்ஸுன்னு தெரியும். அடுத்தது புதிதாக ஒரு 8 சிவப்பு நிற பந்து அதில் வைக்கிறோம். அப்போது எக்ஸ் + 8, இதுதான் என் ஆஃப் பியோட மதிப்பு. அப்போ என் ஆஃப் எஸ் என்னவாக இருக்கும், என் ஆஃப் எஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, 12 நீல நிற பந்து எக்ஸு சிவப்பு பந்துங்களா, இதோட ஒரு 8 சிவப்பு பந்து நம்ம கூட்ட போகிறோம். 12 நீல நிற பந்து எக்ஸு சிவப்பு பந்து, ஒரு 8 சிவப்பு பந்து. ஓகேங்களா, இப்போது இதுதான் என் ஆஃப் பி, என் ஆஃப் எஸ். அப்போ பி ஆஃப் பி, இதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாங்களா. பி ஆஃப் பி என்னது, என் ஆஃப் பி / என் ஆஃப் எஸ்ஸுங்களா. அப்போ எக்ஸ் + 8 / 12யும் ஒரு 8யும் கூட்டினோமா 20 + எக்ஸுங்களா. 12யும் 8யும் கூட்டினோமா 20 + எக்ஸு. ஓகேங்களா, இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கு நிகழ்தகவு. இதில் இன்னும் கேள்வி முடியல. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவானது 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல் 2 மடங்கு. ஓகேங்களா, அதாவது இந்த பி ஆஃப் பி நமக்கு எப்படி இருக்குன்னா, 1 வினாயன் 1ல் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, பி ஆஃப் ஏ அதோட 2 மடங்காக இருக்குமா. சரிங்களா, வினாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவானது 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல 2 மடங்கு இருக்கும். இது 1 போல் 2 மடங்கு இருக்கும். இப்போது பி ஆஃப் பியோட மதிப்பு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா, எக்ஸ் + 8 / 20 + எக்ஸுங்களா = 2 × பி ஆஃப் ஏவோட மதிப்பு எக்ஸ் / 12 + எக்ஸுங்களா. அதாவது
எக்ஸு 2 இருக்குது ஆல்ரெடி. எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா, இங்கே இருக்கிற 2 ப்ளஸ் இந்த பி ஆஃப் ஏவோட மதிப்பு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வகுத்தல் இருக்கிறதே இங்கே கொண்டுட்டு வந்துடலாங்களா, குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாங்களா. எக்ஸ் ப்ளஸ் 8 12 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 2 எக்ஸையும் பெருக்குனா 2 எக்ஸு 20 ப்ளஸ் எக்ஸு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உள்ளே பெருக்கலாங்களா, பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸையும் 12ஐயும் பெருக்குனா 12 எக்ஸு. ஓகேங்களா, அடுத்து எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 12ஐயும் 8ஐயும் பெருக்குனா 2 8 16 8 1 9 96ங்களா. அடுத்தது 8ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 8 எக்ஸு ஈக்குவல் டு 2 எக்ஸை உள்ளே பெருக்கணுமா 40 எக்ஸுன்னு வருங்களா. 2 எக்ஸ் இன்ட்டு 20 40 எக்ஸ், 2 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுனா 2 எக்ஸு ஸ்கொயர். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டுட்டு வந்துடலாங்களா. ஒரு பக்கமாக கொண்டு வந்தால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, இங்கே இருக்கிற 40 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லாக இந்த சைடு கொண்டு வந்துட்டால் எல்லாம் மைனஸில் எழுதிக்கலாங்களா. மைனஸில் எழுதுனா இந்த பக்கம் என்ன இருக்கும், 0 மட்டும் இருக்கும். சரிங்களா, இப்போது 0 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எல்லா டேர்மையும் இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். 40 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது. இங்கே இருக்கிற ப்ளஸ் 12 எக்ஸ் இந்தாண்ட வந்தால் மைனஸ் 12 எக்ஸு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்னு வரும், மைனஸ் 96ன்னு வரும், மைனஸ் 8 எக்ஸுன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போது இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 0 அந்த சைடு அதாவது சைடு மாற்றி எழுதிக்கலாங்களா. மாற்றி எழுதுனா என்ன பண்ணலாம், 2 எக்ஸ் ஸ்கொயரில் 1 எக்ஸ் ஸ்கொயர் கழிச்சா 1 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸோட மதிப்பில் என்னென்ன இருக்குது, இங்கே 40 எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 12, இங்கே மைனஸ் 8. அப்போ மைனஸ் 20 எக்ஸில் 40 எக்ஸு கழிச்சோமா ப்ளஸ் 20 எக்ஸு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 96ன்னு இருக்குது ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இப்போது இந்த எக்ஸோட மதிப்பை தானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை காரணிப்படுத்தலாங்களா. காரணிப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கணும், இந்த மைனஸ் 96 அதாவது பெருக்கனா நமக்கு மைனஸ் 96 வரணும், கூட்டனா ப்ளஸ் 20ன்னு வரணும். அப்போ 24 இன்ட்டு 4ன்னு போடலாங்களா. 96 நமக்கு கூட்டும்போது ப்ளஸ் 20 வருது. அப்போ சின்ன நம்பர் முன்னாடி தான் நம்ம வந்து மைனஸ் குறி போடணும். சரிங்களா, இப்போது இதோட காரணிகள் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 24 எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 24ன்னு வந்துடும். இங்கே எக்ஸோட வேல்யூ மைனஸ் 4 தானே வந்தால் ப்ளஸ் 4ன்னு வந்துடும். நமக்கு மைனஸில் வர வேல்யூ வந்து ஏற்புடையது அல்ல. ஓகேங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 நாட் அக்செப்டட். ஓகேங்களா, ஏற்புடையது அன்று. அப்போது நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வேல்யூவை எடுத்துக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 என்பது தான் நமக்கு தேவையான விடை. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு முதல் வினாவில் என்ன கேட்டிருந்தாங்க, முதல் வினாவில் சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி ஏன்னு எடுத்திருந்தோமா, அந்த பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா. எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸுன்ட்டு பி ஆஃப் ஏ எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸுங்களா. இப்போது இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 டிவைடட் பை 12 ப்ளஸ் 4ங்களா. அப்போது 4 டிவைடட் பை 16 அதை கேன்சல் பண்ணோமா 1/4 ஒரு நாள் 4 16. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பி ஆஃப் ஏ முதல் வேல்யூவோட முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் 1/4. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.